அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ரிஷப ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எப்பயுமே ஒரு கலகலன்னு இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல 8 குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் உங்களுக்கு 4 சூரியனும் 8ஆம் இடத்துல இந்த வீடு கட்டணும் இதெல்லாமே நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு தடைங்கிறது இந்த காலகட்டம் நீங்கள் நிதானமாக செயல்படுறது, யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே போல் கணவன் மனைவி உறவுடைய கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவி இருந்தால் கணவனிடம் ஈகோங்கிறத பார்க்காம நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொன்னாலே போதும், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும். அதே போல் படிக்கிற குழந்தைகள் இந்த காலகட்டமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் கவன சிதைவு ஏற்படும். அதனால் நீங்கள் கவனமாக படிக்கணும் அப்படிங்கிறது தான். வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் வேலையில் ஒரு உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தொழில் அப்படிங்கிறப்ப தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தையே கொடுக்கும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். பொதுவாகவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுறதுல கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது ஒரு வாக்கு கொடுக்குறப்ப நீங்கள் ஒரு நிதானமாக யோசனை பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு நல்லது. கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதாவது மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் கொடுக்குற வாக்கில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் உடல் ரீதியாக உங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால அதிக ஹீட்டு, அதிக உஷ்ணம்னால உங்களுக்கு உடல் ரீதியாக சில தொந்தரவுகளை கொடுக்கும். மறைமுகமான இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு பரிகாரம் வழிபாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் பெண்களாக இருந்தால் நீங்கள் சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்கறது. அதே போல் ஆண்களாக இருந்தால் நீங்கள் ஆயுள் ஹோமம் பண்ணிக்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது. ஏன்னா வண்டி வாகனம் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும். அதனால் நீங்கள் ஒரு ஆயுள் ஹோமம் பண்ணிக்கிறது, யம தர்மராஜா வழிபாடு பண்ணுறது, ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.